சாதாரண பணக்காரர்லாம் கிட்ட வராத அப்படின்ட்டு. ரொம்ப பெரிய பணக்காரர்கள். ஏன்னா அப்படிப்பட்டவர்கள் தான் தன்னிட்ட வரணும் அப்படிங்கிற அளவுக்குலாம் கொண்டு வந்தாரு. அதுக்கெல்லாம் கோடிக்கணக்குல ஃபீஸ் அதுக்கெல்லாம். அவங்க அது ஆதாயத்தையும் பார்க்குறாங்க. இந்த வழிமுறைகளை கையாண்டா அவங்களுக்கு பல கோடி மிச்சமாகுது. அப்ப இவருக்கு சில கோடிகள கட்டணமா தர்றதுல அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. இப்படித்தான் படிப்படியாக தன்னை வளர்த்துக் கொண்டே வந்தார். எந்த அளவுக்கு அவருக்கு செல்வம் சேர்ந்தது என்றால், அமெரிக்காவுடைய வர்ஜீனியா வட்டாரத்தில் ஒரு தீவையே விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு தனக்குன்னு ஒரு தீவு வாங்கினாரு. அப்புறம் தீவு வாங்கினதுக்கு அப்புறம் தீவுனாலே அது இயற்கை சூழலோட கொஞ்சம் உல்லாசமா இருக்கிறதுக்கான மனசை தூண்டி விடும்ல. அப்ப ஒரு உல்லாச விடுதியை அங்க அமைக்கிறார். ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கல்வி, அறிவியல், வேற சில சமூக பணிகள் சார்ந்த சமூக தொண்டுகள், இது சார்ந்த பணிகள்லாம் அங்க நடக்கிறதுக்கு அதற்கான அமைப்புகள், அதற்கான நிறுவனங்கள் சொல்லி ஏற்படுத்துவாரு. பைனான்சியல் ட்ரஸ்ட் கம்பெனி, அதுதான் அவர் நடத்திட்டு வந்த கம்பெனியோட நிறுவனத்தோட பேர். தொடக்கத்துல வந்து தன்னுடைய பேர்லயே அந்த கம்பெனி ஆரம்பிச்சாரு. எப்ஸ்டீன் ட்ரஸ்ட்ங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேர்ல தான் ஆரம்பிச்சாரு. எப்ஸ்டீன் பைனான்ஸ் கம்பெனிங்கிற மாதிரி ஆரம்பிச்சாரு. பிறகு இப்படி தன்னுடைய பேரை தூக்கிட்டு பைனான்சியல் ட்ரஸ்ட் கம்பெனின்னு ஆரம்பிச்சாரு. இதை தேடி வரக்கூடியவங்க இருப்பாங்க பாருங்க, இந்த மாதிரியான பட்டுவாடாக்காக, இந்த மாதிரியான பணம் பதுக்கிற வேலைகளுக்காக வருவாங்க பாருங்க. அவங்களுடைய வேற பலவீனங்களை தெரிஞ்சு சொன்ன போல பெரியவர்களுடைய சின்னத்தனமான ஆசைகள், அதுக்கு அந்த நான் சொன்ன உல்லாச விடுதி போலதான் அமைச்சிருந்தாங்க. அங்கே அதற்கான ஏற்பாடுகள்லாம் இருக்கும்.